ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2 ஏஓடிஏ கட்டாப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும். ஸோ அப்படி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு உண்டான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டான திணிக்கப்பட்ட கட்டாப் மதிப்பெண்களை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட்டாப் மதிப்பெண்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னு நம்ம வரப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஜென்ரல் பேசிக்காக வரப்போ ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 160லேருந்து 165 இருந்தாலே போதுங்க. ஸோ பெண்களுக்கு 155லேருந்து 160 வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸ் பார்க்குறப்ப இந்த பிசி கம்யூனிட்டிக்கு வரப்போ ஸோ ஆண்களுக்கு 155லேருந்து 160. ஸோ இது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மதிப்பெண்கள் முன்னாடி இருக்கலாம், இல்லை பின்னாடி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதிகம். ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட கம்மியாக தாங்க வரும், 160லேருந்து 155 வரைக்குங்க. ஸோ எம்பிசி இந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேசிக்காகவே வந்து ஒரு ஃபிக்ஸ்டு 150 தாங்க ஃபிக்ஸ்டு. ஸோ இந்த 150 மதிப்பெண்கள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப் 2ல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தேர்வுக்கு அடுத்த இதுக்கு நீங்கள் தகுதி ஆகிட்டீங்க. ஓகேங்களா. ஸோ 150லேருந்து 155. ஸோ 148 இருந்தால் கூட சிலருக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 148லேருந்து 151, 52, 53, 55 வரைக்கும் இருக்குங்க. ஸோ அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரிக்கு அப்படி நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா 150லேருந்து 155, இல்லைனா அதுவும் ஒரே மதிப்பெண்கள் தான் வரும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம் கேட்டகரிக்கு 149 இருந்தால் கூட பணி வாய்ப்பு கிடைக்கும் அடுத்த கேட்டகரிக்கு. ஸோ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் 145லேருந்து 150ங்க. ஸோ அடுத்து எஸ்சி கம்யூனிட்டியை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லீஸ்ட்டாக தான் இருக்கும், மதிப்பெண்கள் குறையும், ஒரு 5 மதிப்பெண்கள். பேசிக்காகவே மற்ற கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிட்டிலேருந்து வரப்போ கொஞ்சம் மதிப்பெண்கள் குறையும். ஸோ 145லேருந்து 150 வரைக்கும் இருக்கிறவங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பெண்கள் கேட்டகரிக்கு வரப்போ 140லேருந்தே வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் அதே தான் 145 தான் ஹையஸ்ட்டு. ஸோ ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 145, பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 140லேருந்து 43, 44, 45 வரைக்கும் இருக்கிற வாய்ப்பு அதிகங்க. ஸோ அடுத்து எஸ்டி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 138லேருந்து 140, 145 வரைக்கும் இருக்கும். ஸோ பெண்கள் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 135லேருந்து 145 வரைக்கும் இருக்க வாய்ப்பு அதிகங்க. ஸோ பிடபிள்யூடி, எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட் விடோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னுரிமை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு 10 மதிப்பெண்கள் இதிலிருந்து குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்தடுத்த கட்டாப்களை நீங்கள் பெறணும் அப்படின்னா நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.